அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் நபர்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலர் மூலமாக இன்றைய தினம் அறிமுகமாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஜாதக ரீதியாக பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்களும் பலன் பெறுவீங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உற்சவம் அடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது நமக்கு காணப்படுதுங்க. மேலும் தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்ந்து நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ளார். மேலும் அவர் குரு பார்வையையும் பெறுகிறார். குரு பகவானவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளாருங்க. 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக மாற்ற கண்டிப்பாக காத்திருக்குங்க. இந்த கிரக அமைப்பில் ரொம்ப யோகமான ஒரு கிரக அமைப்புங்க. இப்பொழுது திருமணம் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக திருமணத்தை முடித்துவிட முடியும். எனவே முயற்சி செய்யுங்கள். திருமணத்திற்காக முயற்சி செய்ய விரும்புபவர்கள் இப்பொழுது பொன்னான காலமாக அமைப்பெறுகிறீர்கள். எனவே திருமணத்திற்கான முயற்சிகளை இப்பொழுதே நீங்கள் தொடங்கிவிடுங்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. எதிர்பார்த்தபடியே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுது. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் முழுவதையும் கொடுத்து பிடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு வசூலாக வேண்டிய பழைய பாக்கிகள், மேலும் கைமாத்தாக கொடுத்த பணம் எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு பழைய பாக்கிகள் வசூலாகும் தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையப்படுதுங்க. உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பிளான்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள தக்க தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்க பணிவா நடந்துக்குவீங்க. உங்களுடைய பணிவு காரணமாக கண்டிப்பா பலருடைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியுங்க. பலரும் உங்களை வாயார பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க. இந்த தினம் வீட்டிலிருந்து நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போகணுங்க. உங்களுடைய உபகரணங்கள், பொருட்கள், விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாமே பாதுகாப்பா வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சில பொருட்கள் திருடு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க, ப்ரெஷர் அதிகமாகலாம். எனவே நீங்கள் கண்டிப்பா உங்களது உடைமைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய தினங்க. அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நாளா இருக்குங்க. இந்த தினம் எல்லாருடைய தேவைகளையும் நீங்க கவனத்துல கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ப்ரெஷர் அதிகமாக்குங்க. மற்றவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான நிம்மதி போயிருங்க. கண்டிப்பா அதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பொறுமையா ஒவ்வொன்றா நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யலாம். மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வச்சுதான் நீங்க நிம்மதி பெற முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக அமையும். உங்களது அன்பிக்கினிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க காதலர் மூலமாக நிறைய புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே முக்கியமா நீங்க புதிய நபர்கள்ட்ட உங்க ரகசியங்கள், அந்தரங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லது. உங்களுடைய ரகசிய தகவல்கள், அந்தரங்கமான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணிக்க முடியுங்க. எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அவசரமா எந்த விதமான முடிவுகளையும் இன்றைய தினம் எடுக்காதீங்க. நிதானித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய நாளை சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்றது அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அது அமையும். உங்களுடைய தகுதிகளை நீங்கள் பயன்படுத்தி, உங்களுடைய மறைந்திருக்கும் திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாளை இன்னும் சிறப்பானதாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணை இன்றைய தினம் நல்ல மூடில் இருப்பார். எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில
நல்ல ஒரு இனிமையான சர்ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. உங்களது வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு சர்ப்ரைஸை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் எல்லாத்தையும் நீங்க உடனடியாக பெறுவதற்காக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம அதன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா இருக்கும். ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3. 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே இன்றைய தினம் வெளிர் நீலம் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவது அதிர்ஷ்டகரமாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது மனதில் உத்வேகம் தரக்கூடிய நல்ல சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது சிந்தனைகள் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும். மேலும் சில விலையுயர்ந்த பொருட்களை, காஸ்ட்லி திங்ஸை வாங்கணும்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் உங்களது அலுவலகத்தில் நல்ல செல்வாக்கோட காணப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அனைவருமே ஒத்துழைப்பு தருவாங்க. தக்க மதிப்பு, மரியாதை எல்லாம் உங்களது அலுவலகத்தில் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களது கீழ் படிந்துள்ள வேலையாட்களின் பூரணமான ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி, நிம்மதி பெருகும் நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான நல்ல பயண வாய்ப்புகள் அமைந்து உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. எனவே பயணங்கள் கைகூடும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நான் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட தயங்காதீங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா உட்கார்ந்த இடத்துல பெற முடியும். ஸோ புதிய வீடியோவை நீங்க புது அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா பூஸ்டப்பா இருக்க அது உதவிகரமா இருக்கும். மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.